கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு சூரியன் புதன் இருக்கிறது. உங்களுக்கு வசதி இருந்தால் வாய்ப்பு இருந்தால் எதுலையாவது முதலீடு பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஒருவேளை எனக்கு முதலீடு பண்ணுற அளவுக்கு கையில் போடா வரவு இல்லை பொருள் இல்லைங்கிறவங்க ஏதாவது செலவு பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா தேவையற்ற விரயம் நஷ்டம் வைத்தியம் நம்ம சந்திக்க வேண்டிய காலகட்டங்கள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் பேச்சை குறைங்க. தேவையற்ற பேச்சுக்கள் வேண்டாம். பேச்சினாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. கோச்சாரத்திலே ராகு உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்து குரு கூட இருக்கார். யாருக்காவது தேவையில்லாமல் கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள். பெரிய லெவலில் யாருக்கும் சூரிட்டி கொடுக்கறது செக்யூரிட்டி கொடுக்கறது இதெல்லாம் வேண்டாம். இந்த வாரத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். சார் இங்கே இப்போ வெளியூரில் வெளிநாடு போகணும் வெளிமாநிலம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கு அல்லது அங்கே போய் நீங்கள் செட்டில் ஆவதற்கு இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சவங்களுக்கு வீடு மாற்றம் அல்லது இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு இடமாற்றம், இதுக்கும் இது ஆணி மாதமாக இருந்தால் கூட பாசிபிலிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ரொட்டீன் லைஃப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். அப்படி பண்ணோம்னா பெரிய லெவலில் நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் கிரக நிலைகள் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? பரவாயில்ல. வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டங்கள் இருக்குது. எந்த ஜாபில் நீங்கள் இருந்தாலும் சரி வேலையை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுடைய சுப்பீரியருக்கு ஒபே பண்ணுங்கள். உங்களுடைய கொலீக்ஸோடு நீங்கள் கவனமாக பேசி பழகுங்க. இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வேலையில் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாரம் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் அவசியம் இருந்ததைய கடனை அவாய்ட் பண்ணுங்கள். கடன் வாங்குறத போஸ்ட்போன் பண்ணுங்கள். முக்கியம். குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஸோ இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குது? மேரிட்டல் லைஃப் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்க சித்தர்களை தரிசனம் பண்ணிட்டு வாங்க.